நண்பர்களே, பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான பகுதி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ஒரு பக்கம் மீட்டெடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் அதை ராம்சார் தலமாக 2022 அறிவித்துவிட்டு மறுபக்கம் அதே ராம்சார் தலத்தில் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான ரியல் எஸ்டேட் செய்வதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம், நீங்க குளோபல் இன்வெஸ்டர் மீட்ல பார்த்திருப்பீங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தம் பிரிகேட் என்டர்பிரைசஸ் லிமிடெட் இவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. ராம்சார் தலம் அப்படிங்கிறது, பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ராம்சார் தலமாக எதற்காக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, அந்த சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி, ஒரு ஈரநில பகுதி. அங்கு ஒவ்வொரு வருடமும் பெரும்பாக்கத்திலும் பள்ளிக்கரணையிலும் எந்த அளவிற்கு வெள்ளம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த பகுதியில், அந்த ராம்சார் பகுதியில் ஒரு சட்டம் இருக்கிறது. நாம ஏப்ரல் 8, 2022 அன்று நம்மளுடைய பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதி 1247 ஹெக்டேர் அளவிற்கு, அதாவது கிட்டத்தட்ட 3080 ஏக்கர் அளவிற்கு இது சதுப்பு ஈரநில பாதுகாப்பாக, அதாவது ராம்சார் தலமாக, ராம்சார் அப்படிங்கிற ஒப்பந்தமே இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணி, கன்வென்ஷன்ல சைன் பண்ணி, அதற்கு பிறகு இது டெசிக்னேட் செய்யக்கூடிய ஒரு இடம். இந்த இடம் ஏப்ரல் 8, 2022 அன்று அறிவிக்கப்படுகிறது. நம்மளுடைய தமிழ்நாடு அரசு கொண்டாடுகிறது. தமிழ்நாடு அரசு நாங்கள் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ராம்சார் தலமாக டெசிக்னேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராம்சார் தலம் என்றால் என்ன? ராம்சார் தலத்திற்குள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, அதற்கு ஒரு சட்டம் இருக்கிறது. மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க. அது வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2017 அப்படிங்கிற அந்த ரூல்ஸ். அந்த ரூல்ஸ்ல நான் உங்களுக்கு 63வது பக்கத்துல, அந்த ரூல்ஸ் அனெக்ஷருடைய 63வது பக்கத்துல அந்த சட்டம் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அந்த 63வது பக்கத்துல நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். ராம்சார் தலத்தில் எந்த விதமான கட்டுமானமும் செய்யக்கூடாது என்பதற்கான சட்டம் இங்கிருந்து தான் வருகிறது. செக்ஷன் 3 applicability of rulesல these rules shall apply to the following wetlands or wetland complexes, namely wetlands categorized as wetlands of international importance under the Ramsar Convention. நம்மளுடைய பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ராம்சாரின் கீழ் ஏப்ரல் 8, 2022 டெசிக்னேட் செய்யப்பட்டது என்பதற்கான ஆதாரம் முதல் பக்கத்தில் இருக்கிறது. அனெக்ஷர் முதல் பக்கத்துல நீங்க பார்க்கலாம். இரண்டாவது, அப்போ அந்த ராம்சார் நிலத்தில் இந்த சட்டம் அப்ளிகபிள் ஆகக்கூடிய இடத்துல அடுத்த செக்ஷன் 4ல பாத்தீங்கன்னா 67 பக்கம் 67 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இன் வெட்லாண்ட்ஸ், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, இப்ப செய்யக்கூடாது என்ன அப்படிங்கறத போட்டிருக்கிறாங்க. அதுல the following activities shall be prohibited within the wetlands, namely ஆறாவது, any construction of a, 6th point பாருங்க, any construction of a permanent nature except for boat jetties within 50 meters. so permanent natureல இருக்கக்கூடிய எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் ராம்சார் தலத்திற்குள் நீங்கள் அனுமதி கொடுக்க முடியாது. எண்ணிலிருந்து ஏப்ரல் 8, 2022 முதல் எந்த விதமான அனுமதியும் நம்ம பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திற்குள் கொடுக்க முடியாது. அப்ப அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட 700 ஹெக்டேர் நிலம் ஏற்கனவே காப்பு காடாக நம்மளுடைய ரிசர்வ் ஃபாரஸ்ட் கிட்ட இருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும்னா 690 ஹெக்டேர், கிட்டத்தட்ட 1700 ஏக்கர் நிலம். மீதி இருக்கக்கூடிய நிலம், மீதி இருக்கக்கூடிய 547, 1247 ஹெக்டேர்ஸ் ராம்சார் தலமாக அறிவிக்கப்படுகிறது. அதுல 700 ஏற்கனவே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட காப்பு காடாக, பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டாக டெசிக்னேட் செய்து இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 547 ஹெக்டேரில் எந்த விதமான கட்டுமானமும் அதிலும் செய்யக்கூடாது. அதை மீட்டெடுப்பதற்கான வேலையை, அதை பாதுகாப்பதற்கான வேலையை அரசாங்கம் செய்ய வேண்டும். அந்த 547 ஹெக்டேர் நிலத்தில் பலவிதமான கவர்மெண்ட் லேண்ட் இருக்கும், பிரைவேட் லேண்ட் இருக்கும், இந்த மாதிரி பலவிதமான லேண்ட்ஸ் இருக்கும். சோ இப்ப இதுல என்னன்னா, ரொம்ப முக்கியமாக இதற்கு பிறகு ஜூலை 2022 அப்பொழுது ராம்சார் நிலத்திற்குள், பிரிகேட்
மார்கன் நிறுவனம் வந்து அவங்களுடைய சர்வே எண்களான பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பார்டர்ல இருக்கு, அது ராம்சார் நிலத்திற்குள் இருக்கிறது. இது எப்படி சொல்றீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 208ல நீங்க பார்க்கலாம். 208ல மேப் வந்து நாங்க உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ராம்சாருடைய பவுண்டரி என்ன அப்படிங்கிறது இது நீங்களோ நானோ சொல்லல, தமிழ்நாட்டில் இதற்காகவே இந்த வெட்லேண்ட் கன்சர்வேஷன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவதற்காக டிஎன் ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டி, மேடம் அது ஓகே இனிமே பண்ணலாம், டிஎன் ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான் இதுக்கு பொறுப்பு. இந்த டிஎன் ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டி இருக்கிறாங்க இல்லையா, இந்த டிஎன் ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா 208ல அவங்களுடைய மேப், அவங்க ராம்சார்ல அவங்களுடைய வெப்சைட்லயே ராம்சாருடைய மேப்பை வந்து போட்டிருக்கிறாங்க. சிஎம்டியை கூட சமீபத்தில் வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ராம்சார் மேப்புக்குள்ள நீங்க தெல்ல தெளிவாக பார்க்கலாம். சர்வே நம்பர் 453, 495, 496, 497, 498 இந்த சர்வே எண்கள் அந்த பிரிகேட் மார்கன் நிறுவனம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா 534 பள்ளிக்கரணை மாஸ்டாண்டை ஒட்டி இருக்கக்கூடியது. இது ராம்சார் தளத்திற்குள் வருகிறது. இந்த தளத்திற்கு எந்த விதமான கட்டுமானமும் கொடுக்கக்கூடாது, அனுமதியும் சுற்றுச்சூழல் அனுமதியும் கொடுக்கக்கூடாது. ஆனா இதற்கு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அவங்க அப்ளை பண்றாங்க, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ இதோடைய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு அவங்க அப்ளை பண்றாங்க. ஸோ அது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கு அவர்கள் அப்ளை செய்யறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு அனெக்சர் 7லிருந்து இருக்கிறது. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அனெக்சர் 7ல என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ்க்கு அப்ளை பண்ணது, அனெக்சர் 6ல டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கு அப்ளை பண்ணது, இது எல்லாமே இருக்கு. இதுல கேள்வி என்னன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் வந்த உடனே என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணணும்? என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது கிருஷ்ணகுமார் ஐஎஃப்எஸ் ரிட்டையர்டு அவர் லீட் பண்றாரு. அதுல வந்து ராகுல்நாத் ஐஏஎஸ் என்விரான்மெண்ட் செக்ரட்டரி இருக்கிறார். இந்த மாதிரி பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கமிட்டியில இருக்கிறாங்க. இவங்க அடுத்தது ஸ்டேட் எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டிக்கு ஃபார்வர்ட் பண்றாங்க. அந்த கமிட்டியில ஏற்கனவே ரிட்டையர் ஆன தீனபந்து ஐஏஎஸ் இருக்கிறாரு. இப்ப இவர்களை போன்றவர்கள் இந்த ப்ரப்போசல் வந்த உடனேயே இது ராம்சார் தளத்திற்குள் இருக்கிறது என்று சொல்லி இந்த ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அவர்கள் அதற்கு பதில் என்ன செய்கிறார்கள் என்றால் இது ராம்சார் தளத்திற்குள், இது வந்து அபட்டிங் ராம்சார் லேண்ட், இது ராம்சார் தளத்திற்குள் இல்லை, ராம்சார் தளத்திற்கு அருகில் இருக்கிறது என்று ஒரு பொய்யாவே ஒரு பதிவை போடுறாங்க. ஸோ இத நீங்க வந்து எஸ்சிஏசியோடைய மினிட்ஸ்ல 411, ஸோ அனெக்சர் நம்பர் 119, பேஜ் நம்பர் 119ல நீங்க பார்க்க முடியும். ஸோ 119ல 120ல கீழே நீங்க பார்க்கலாம். as the proposed site lies abutting the பள்ளிக்கரணை ராம்சார் site, பள்ளிக்கரணை ராம்சார் site, the proponent shall submit details regarding the boundary of the site, namely பள்ளிக்கரணை marshland boundary. ராம்சார் பவுண்டரியை கேட்கல, நீங்க ராம்சாருடைய பவுண்டரியை கேட்கறதுக்கு பதில் அவங்க மார்ஷ்லாண்டோடைய பவுண்டரியை கேட்கறாங்க. இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மார்ஷ்லாண்ட் வந்து ஆல்ரெடி அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய 700 ஹெக்டேர் நிலம், அதோட எக்ஸ்பேண்ட் ஆனதுதான் ராம்சார். இந்த ராம்சாருக்குள்ள இருக்கக்கூடிய நிலம்லாம் பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்டாக இருந்த நிலம். இன்னைக்கு கவர்மெண்ட் லேண்டா இருக்கும், பிரைவேட் லேண்டாக பட்டா மாத்தி இருக்கலாம். ஆனால் ராம்சார் பவுண்டரியை கேட்பதற்கு பதிலாக, ஏன்னா ராம்சார் நிலத்திற்குள் நீங்க எந்த விதமான அனுமதி கொடுக்க கூடாது. அப்ப ராம்சாருடைய லாட்டிடியூட் லாங்கிடியூட் கேட்பதற்கு பதிலாக மார்ஷ்லாண்டுடைய லாட்டிடியூட் லாங்கிடியூட் மாதிரி கேட்டு இவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த நிலம் ராம்சாருக்கு பக்கத்தில் இருக்கிறது என்று சொல்வதே முதல்ல தவறு. இவங்க என்ன பண்ணிருக்கணும், ராம்சாருடைய பவுண்டரி ஒன்னும் இல்லைங்க, நீங்க நான் யார் வேணாலும் நீங்க ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டி வெப்சைட்ல போய் பார்க்கலாம், யார் வேணும்னாலும் டிஎன்ஜிஎஸ் வெப்சைட்ல போய் பார்க்கலாம். அப்படியே நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த 453, 495 இது எல்லாமே ராம்சாருக்குள்ள வருதுங்கிறத மேப்பை பார்த்தாலே உங்களுக்கு 208ல பாருங்க, 209ல பாருங்க, நான் வச்சிருக்கிறேன் அனெக்சர்ல, பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. இப்ப உங்களுக்கு எனக்கு தெரியுது ஸ்டேட் என்விரான்மெண்டல் எக்ஸ்பர்ட் இவங்க. அப்ப எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு இவங்க என்ன பண்ணிருக்கணும், இவங்க பார்த்து உடனடியாக இதை ரிஜெக்ட் பண்ணிருக்கணும். ஆனால் அப்படி செய்யாமல் ஒரு பொய்யை பதிவிட்டு, இது ராம்சாருக்கு அருகில் உள்ள நிலம் என்று ஒரு பொய்யை பதிவிட்டு முதல்ல டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்க்கு வந்து ஆகஸ்ட் 2023 அப்ளை பண்றாங்க. அதையும் அவர்கள் மீண்டும் டிசம்பர் 2024
ஆமா இது வந்து ராம்சார் பக்கத்தில் உள்ள நிலம் தான். இதுல பல துறைகள் போய் சொல்றாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வராங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட தான் அந்த 534 அந்த 208 பாத்தீங்கன்னா அந்த 534 சர்வே நம்பர், இதுக்கு பக்கத்துல இருக்கிற சர்வே நம்பர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருக்கு காப்பு காடாக. நீ இனி கூட போய் பார்க்கலாம். அது வந்து நம்மளுடைய அனெக்சர் 5ல ஜிஓ 147ல 20 ஹெக்டேர் நிலம் 50 ஏக்கர் நிலம் 534/4 ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நம்மளுடைய அனெக்சர் பேஜ் நம்பர் 132ல ஒரு பொய் சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? அவர்கள் சொல்கிறார்கள் இது மார்ஷ்லேண்ட்ல இருந்து 65 மீட்டர் தொலைவில் இருக்கிறது அப்படின்னு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஃபாரஸ்ட் அபிஷியல்ஸ் போயிட்டு 65 மீட்டர் தொலைவில், 0 மீட்டர் தொலைவில் கொடுக்குறது 65 மீட்டர் தொலைவில் கொடுக்குறாங்க. ரெண்டாவது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்க்கு ராம்சார் தளம் தெரியும். ஏன்? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டி வருது. ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டி தான் ராம்சாருக்கு எந்தெந்த சர்வே நம்பர்னு கொடுக்கிறது. அப்போ ராம்சாரோடைய சர்வே நம்பர் என்ன, ராம்சாரோடைய மேப் என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். நம்ம எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். இது என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம். என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச், ஃபாரஸ்ட் மூணுத்துக்கும் சேர்த்து ஒரே செக்ரட்டரி தான். இன்னைக்கு சுப்ரியா சாகு இருக்கிறாங்க, முன்னாடி செந்தில்குமார் இருந்தாரு, அதுக்கு முன்னாடி திரும்ப சுப்ரியா சாகு தான் இருந்தாங்க. சோ இவங்க எல்லாருக்கும் நல்லா ஒரே துறைக்குள்ள இருக்கக்கூடிய தகவலை அவங்களுக்கு தெரிந்தே அதை மறைத்து வேண்டுமென்றே இவங்களுக்கு இந்த என்விரான்மெண்டல் கிளியரன்ஸும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. ஸோ டிசம்பர் 2024 ஸ்டேட் எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துடுறாங்க. ஜனவரி 20, 2025 அன்று ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி SCAC கிட்ட இருந்து அந்த ப்ரப்போசல் வந்தோம்னா அவர்கள் லெட்டரே கொடுத்துறாங்க, என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ்க்கான லெட்டரையே கொடுத்துடுறாங்க. அதை நான் வந்து உங்களுக்கு அனெக்சர் பேஜ் நம்பர் 22ல வச்சிருக்கிறேன். என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் சியா கொடுத்தது. அப்போ இது முடிஞ்சு 3 நாள்ல ஜெட் ஸ்பீடு CMDA பிளான் அப்ரூவல் கொடுக்குறாங்க. CMDA 2024ல அப்ளை பண்றாங்க. ஆனா Jan 20 இவங்களுக்கு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்த உடனே அந்த என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் சப்மிட் பண்ணி 2 நாள்ல ஜனவரி 23 ஜெட் ஸ்பீட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவல் கொடுக்குறாங்க. சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியுடைய ரொம்ப முக்கியமான வேலை என்ன? இப்போ வந்து அதோடைய மெம்பர் செக்ரட்டரியாக அப்பொழுது அன்சுல் மிஸ்ரா இருக்கிறார். இப்போ அவருடைய முக்கியமான வேலை என்ன? இப்போ இன்ஃபேக்ட் CMDA எல்லாம் இந்த மாதிரி மல்டி ஸ்டோரேட் ஹைரைஸ் பில்டிங்னா மினிஸ்டர் சேகர் பாபு வரைக்கும் சைடுக்கு போகும் சர்க்குலேஷன் நோட்டு. ஸோ இவர்களுடைய ரொம்ப முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, இந்த தளம் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இதுக்கு எதுக்கு பேர் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இவர்கள் சென்னையின் வளர்ச்சிக்காக வேலை செய்ய வேண்டும். சென்னையின் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு தொடர்ந்து வெள்ளம், ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இந்த மாதிரி வெள்ளங்களை பார்த்துட்டு இருக்கும்போது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் போன்ற ஈரநிலங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில தான் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல CMDA அவங்களும் இதை வெரிஃபை செய்யாமல், எதுவுமே செய்யாமல் இந்த ராம்சார் தளத்திற்குள்ளேயே, ராம்சார் தளத்துடைய இன்ஃபேக்ட் ரீசெண்டா கூட பிரகாஷ் ஒரு இப்ப இருக்கிற மெம்பர் செக்ரட்டரி NGTல போய் ஒரு அஃபிடவிட் எல்லாம் ஃபைல் பண்ணாரு. எங்களுக்கு அதோட சர்வே நம்பர் எல்லாம் தெரியாது, மேப் தான் தெரியும். நீங்க இந்த மாதிரி ஒரு ஜோக் பார்த்துருக்கீங்களா? மேப் தான் எங்களுக்கு ஷேப் ஃபைல் தான் கொடுத்துருக்காங்க வெட்லாண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு வேற ஒரு கேஸ்ல சொல்லிடுறேன். மேப் இருந்தாலே மேப் பாத்தீங்கன்னாலே சர்வே நம்பர் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. CMDA மேப்பை பார்த்தாலே தெரிஞ்சிடும் சர்வே நம்பர். அப்போ எந்த மாதிரி எல்லாம் இவர்கள் வந்து CMDA வந்து தப்பிப்பதற்காக இந்த வேலைகள்லாம் செய்யறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஸோ அப்பொழுது இருந்த அன்சுல் மிஸ்ரா அவர்கள் எந்த விதமான செக்கிங்கும் பண்ணாம அவரும் வந்து அப்ரூவல் கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட், CMDA இவர்கள் அனைவரும் சேர்ந்து இது 14.7 ஏக்கர் நிலம். நான் ஏதோ அரை ஏக்கர் 1 ஏக்கர் இந்த லேண்ட்லாம் பேசல. 15 ஏக்கர் நிலம், 15 ஏக்கர் நிலத்துல கான்கிரீட்டை கொட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 15 ஏக்கர் நிலம் ராம்சார் நிலத்துல நீங்க கான்கிரீட் கொட்டி 1250 வீடுகள் கட்ட போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வீடுடைய விலை 1.3 கோடியிலிருந்து 2.8 கோடின்னு சொல்றாங்க. நீங்க ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஆவரேஜா 1.7 crores போட்டீங்கன்னா கூட 1250 dwelling யூனிட்ஸ்க்கு கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கான திட்டம் இது. இந்த 2000 கோடி ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய ஒரு ரியல் எஸ்டேட்டை நீங்க ராம்சார் தளத்திற்குள் கொண்டு வந்து அதை முதலமைச்சர் வந்து நாங்க
எம்ஓயு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறோம் குளோபல் இன்வெஸ்டர் மீட்ல பிரிகேட் மார்கனோட மொத்தம் 3400 கோடிக்கு போட்டிருக்காங்க. மிச்சதெல்லாம் வெவ்வேறு இடங்கள் சொல்லிருக்காங்க. பட் இந்த இடத்துல ஹை ரைஸ் நாங்க ரெசிடென்சியல் காம்ப்ளெக்ஸ் சோழிங்கநல்லூர் ஐடி இடங்கள்ல நாங்கள் செய்ய போகிறோம், அதற்கு வந்து 2000 கோடி ரூபாய் என்றெல்லாம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த பிரஷர் நம்ம ரொம்ப நல்லா தெரியும். நார்மலா நீங்களும் நானும் சிட்டிசன்ஸ் ஒரு நீங்க எல்லா விஷயமும் கரெக்டா வச்சிருந்தாலே இன்னைக்கு வந்து சிஎம்டிஓ சென்னை கார்பரேஷனோ போனீங்க அப்படின்னா ஒரு பிளான் அப்ரூவலுக்கு லஞ்சம் இல்லாமல் உங்கள் வேலை நடக்காது. அப்போ இவ்வளவு பெரிய வயலேஷன் செய்து இப்படி ஒரு பிளான் அப்ரூவலும் இப்படி ஒரு சுற்றுச்சூழல் அனுமதியும் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு கோடி இதுல வந்து கைமாறி இருக்கும், எவ்வளவு பேர் கோடி லஞ்சம் வந்து வாங்கப்பட்டு இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ்ல எப்படி 29 கோடி ரூபாய் லஞ்சம் அப்போதைய அமைச்சர் வாங்கினாரு. அதற்கு பிறகு இப்போ ரீசெண்டா கூட அந்த பின்னி இதுல 50 கோடி ரூபாய் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து கேஸ் ஃபைல் பண்ணது நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே தான் வரும். அப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்று மக்கள் வந்து வெள்ளம் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அங்க வந்து நான் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கட்டுறேன், நான் வந்து அந்த நேரத்துல வந்து ஜேசிபியை கொண்டு வந்து இப்ப அரவிந்த் ரமேஷ் எம்எல்ஏ அங்க ஜேசிபி கொண்டு வந்து நிற்பாரு. பட் கொஸ்டின் என்னன்னா எம்எல்ஏ அவருடைய ஃபண்டமெண்டல் ரோல் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அவருடைய இடங்கள்ல பள்ளிக்கரணை ராம்சார் தளத்துல இந்த மாதிரி எப்படி கட்டுமான அனுமதி கொடுக்குறீங்கன்னு அவர் சட்டசபையில கேட்கணும், அவர் கேள்விகள் எழுப்பணும் மக்கள் பிரதிநிதியாக. அப்போ இன்னைக்கு வந்து இதை அனுமதிக்க முடியாது. உடனடியாக பிரிகேட் மார்கன் நிறுவனத்திற்கு, பிரிகேட் என்டர்பிரைசஸ் லிமிடெடுக்கு கொடுக்கப்பட்ட இந்த என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் ரத்து செய்யப்பட வேண்டும், இந்த கட்டுமான அனுமதி ரத்து செய்யப்பட வேண்டும், அவர்கள் கட்டுவது உடனடியாக நிறுத்தப்பட்டு இந்த ராம்சார் நிலம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய முக்கியமான கோரிக்கை. இரண்டாவது, நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையிலே கொடுத்திருக்கிறோம். ஏனென்றால் இதில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருப்பதற்கான முகாந்திரம் இந்த சட்ட விதிமீறல்களில் இருந்து தெரிகிறது. அதனால் இதன் மீது அவர்கள் வழக்கு பதிவு செய்து இதில் யாரெல்லாம் இன்வால்வ்டோ அப்பட்டமாக ஸ்டேட் எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி வந்து இது ராம்சார் நிலத்திற்கு அருகில் உள்ளது என்ற ஒரு அப்பட்டமான பொய்யை அவர்கள் சொல்கிறார்கள் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொன்னா இவர்கள் மீதெல்லாம் கண்டிப்பாக விசாரணை பாய வேண்டும், நடவடிக்கை எடுக்கணும். அந்த நடவடிக்கை வெறும் ஐஏஎஸ் அதிகாரிகளோடு நிற்கக்கூடாது. இந்த இதில் அமைச்சர்களுடைய பங்கு என்ன இருக்கிறதா இல்லையா என்பதும் விசாரிக்கப்பட வேண்டும். ஏன்னா சிஎம்டிஏனா சேகர் பாபு அமைச்சர் இருக்கிறாரு, என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தங்கம் தென்னரசு இருக்கிறாரு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்னா அப்போ பொன்முடி இருக்கிறாரு. அந்த அனுமதி கொடுக்கப்பட்ட காலகட்டத்தில் முதலமைச்சர் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போகிறார், முதலமைச்சரும் டிஆர்பி ராஜா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரும். அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய அழிவை நோக்கி தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து சென்னையை வந்து இழுத்து செல்லும். இது உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும், ராம்சார் நிலம் மீட்கப்பட வேண்டும், இவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏப்ரல் 8, 2022 பிறகு ராம்சார் நிலத்திற்கு உட்பட்ட இடங்களில் என்னென்ன அனுமதி கொடுத்திருக்கிறார்களோ அது அனைத்தும் ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகளோட அறப்போர் இயக்கம் நாங்க வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை மட்டுமல்ல முதலமைச்சர் மற்றவர்கள் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருக்குமே நாம வந்து இது விஷயமாக புகார் அனுப்பியுள்ளோம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் நான் பதில் சொல்றேன். நன்றி. கண்டிப்பாக போடும். இதுல வந்து என்ஜிடி வந்து ஏற்கனவே அதற்கு பின்னாடி வந்து ஒரு சர்வே நம்பர் கே வந்து எடுத்திருந்தாங்க. அது வந்து ராம்சார் தளத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய நிலம் அவங்க சுவமோட்டோவா எடுத்திருந்தாங்க போன வருஷம். இன்ஃபேக்ட் அந்த ஒரு கேஸ் வந்து அது மாதிரி என்ஜிடி வந்து இதை சுவமோட்டோவாவே எடுக்கலாம் நினைச்சாங்கன்னா, அப்படி அவர்கள் எடுக்காத பட்சத்தில் நம்ம நீதிமன்றத்தை இவங்க எந்த நடவடிக்கையும் இதை உடனடியாக நான் என்ன சொல்றேன், அரசாங்கம் உடனடியாக இப்போ முதலமைச்சர் ஒரு வேலை சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்னுடைய நாலேஜுக்கு இது இல்லை, எனக்கு தெரியாது, இந்த நிமிடம் வரைக்கும் தெரியாது, இப்ப தெரியும்ல. அப்போ அவருடைய முக்கியமான வேலை வந்து இன்று உடனடியாக இதில் தலையிட்டு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸை ரத்து பண்றதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும், கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் அப்ரூவலை ரத்து செய்யறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அப்போ இவங்க நடவடிக்கை எடுக்கல, ஏன்னா இவர்கள் எல்லாருக்கும் தெரிந்துதான் நடந்திருக்கிறது அப்படின்னா இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுக்காத பட்சத்தில் நாங்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த மாதிரி ஒரு பர்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் உடைய இன்வால்வ்மென்ட் இருக்கு? இந்த ஃபைல்ஸ் வந்து ஒரு அதிகாரி கிட்ட இருந்து போய் கைது வாங்கிட்டு போறது கிடையாது. அமைச்சர் லெவல்ல முதலமைச்சர் ஆபீஸ்க்கு நாலேஜ் இருந்திருக்கும் அப்படின்றது நீங்க நம்புறீங்களா? சரி, இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமே முதலமைச்சரும் தொழில்துறை அமைச்சரும் சேர்ந்துதான் போடுறாங்க. அவங்க தான் வந்து எம்ஓயு ஃபைல் இது பண்ணியிருக்கிறாங்க.
சோ அவர்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னா எங்க இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படிங்கிறது நன்றாக தெரிந்திருக்கும் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். நம்பர் 1. நம்பர் 2, இதில் வந்து ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டிக்கு ஒரு ஃபண்டமெண்டலா ஒரு டியூட்டி இருக்கு. அவங்க வந்து இந்த மாதிரி லேண்டை ப்ரிசர்வ் பண்ணணும். ஆனால் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த துறைக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்ததாக நாங்கள் கருதுகிறோம். அது உயர்மட்டத்தில் இருந்துதான் இந்த அழுத்தங்கள் வருகிறது அப்படிங்கிறது கேள்விப்பட்டோம். 3வது, நீங்கள் சொல்வது போல இப்ப சிஎம்டின்னு எடுத்தீங்கன்னா சர்க்குலேஷன் சேகர்பாபு அமைச்சருக்கு போகும். என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட்ல சியா எஸ்சிஏசிக்கு போகுது, சியாக்கு போகுது. சியாவோட அவங்க வந்து அப்ரூவலை கொடுத்துடுறாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எங்க வராங்க அப்படின்னு சொன்னா இந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோனன்ட்டே போய் சொல்றாரு. இந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோனன்ட் ரொம்ப முக்கியமா, ஜெனரலா ப்ராஜெக்ட் ப்ரொபோனன்ட் வந்து ஒரு பொய் சொன்னாருன்னா அதுவே என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கேன்சல் பண்றதுக்கு போதுமானது. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஜ் நம்பர் 90ல ப்ராஜெக்ட் ப்ரொபோனன்ட் டிக்ளேர் பண்றாரு. அவர் டிக்ளேர் பண்ணணும். என்ன டிக்ளேர் பண்ணணும்? ஒருவேளை இது ராம்சார் கன்வென்ஷனுக்கு உட்பட்ட நிலமா இல்லையா என்பது அவரோட அப்ளிகேஷன்லயே அவர் டிக்ளேர் பண்ணணும். அவரு பேஜ் நம்பர் 90 நீங்க பாருங்க, கீழே என்விரான்மெண்டல் சென்சிட்டிவிட்டியில ஏரியாஸ் ப்ரொடெக்டட் அண்டர் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன், அதுல அவரு ராம்சார் டிக்ளரே பண்ணல. இந்த நிலம் ராம்சாருக்கு உட்பட்ட நிலம் என்று ப்ராஜெக்ட் ப்ரொபோனன்ட் அதாவது பிரிகேட் வந்து டிக்ளேர் பண்ணல. அதுவே ஒரு பொய். அதற்கு அடுத்த லைன் பாருங்க, ஏரியாஸ் விச் ஆர் இம்பார்ட்டன்ட் ஆர் சென்சிட்டிவ் ஃபார் எக்கலாஜிக்கல் ரீசன், எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கிறதுல பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் அந்த நிலத்தில் இருந்து 1.28 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது என்று பிரிகேட் வந்து டிக்ளேர் பண்றாங்க அவங்களுடைய ப்ராஜெக்ட் ப்ரொபோசல்ல. அப்போ இதுவே எவ்வளவு பெரிய போய். அடுத்த லேண்ட் பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டுங்கிறது 534, இவங்க அதை ஒட்டி இருக்கிற லேண்ட், இவங்க ராம்சார் லேண்ட். சரி, நம்ம இந்த கிராமத்துல இதுல வந்து ரெவென்யூவும் இன்வால்வ்டு இதுல. ஏன்னா இது எப்படி வந்து இதெல்லாம் ராம்சாரா வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 1911ல இந்த நிலம் எல்லாமே பெரும்பாக்கம் ரிசர்வ் ஃபாரஸ்டா இருக்கு. நான் உங்களுக்கு ஒண்ணு காமிக்கிறேன். பேஜ் நம்பர் 203 பாருங்க. இது 1911 ஆர்எஸ்ஆர். 1911 ஆர்எஸ்ஆர்ல கடைசி சர்வே நம்பர் இந்த பெரும்பாக்கம் கிராமத்துல 445 தான். சாரி, 445 தான். நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற சர்வே நம்பர் எல்லாம் என்னது? 453, 495, 496. அந்த சர்வே நம்பர் எல்லாம் கிடையவே கிடையாது. என்ன பண்றாங்கன்னா அதுக்கு முன்னாடி பேஜ்ல நீங்க 430 பாத்தீங்கன்னா ஒரு 2 பேஜ் முன்னாடி 430 சர்வே நம்பர் பேஜ் நம்பர் 200ல 430 சர்வே நம்பர் 1911ல நீங்க பார்க்கலாம் 643.9 ஏக்கர்ஸ் லேண்ட். அது ரைட் சைட்ல நீங்க அதோடைய இது பார்க்கலாம், பெரும்பாக்கம் ரிசர்வ் ஃபாரஸ்ட், கீழே கழுவெளி பேக் வாட்டர் என்று இருக்கக்கூடியதை நீங்க பார்க்கலாம். சோ பெரும்பாக்கம் ரிசர்வ் ஃபாரஸ்டாக 643.9 ஏக்கர்ஸ் லேண்ட் 430ல இருந்திருக்கு. அதாவது 430 இருந்திருக்கு. இது இதற்கு பிறகு 206/7ல நான் 1993 பல டிகேட்ஸ்க்கு பிறகு அந்த லேண்ட் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறேன். அதே 430 லேண்ட் நீங்க இந்த பேஜ் நம்பர் 207ல லாஸ்ட் லைன்ல பார்க்கலாம். 2.47 ஹெக்டர்ஸ், வெறும் 6 ஏக்கர் நிலம் தான் அந்த சர்வே நம்பர்ல பாக்கி இருக்கு. 643 ஏக்கராக இருந்த பெரும்பாக்கம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் 6 ஏக்கர் நிலமாக மாறி இருக்கிறது. அந்த 6 ஏக்கரும் என்னன்னா பாதை. நீங்க இன்னைக்கு போறீங்கல்ல ஷோரிங்கல்ல ஒரு பெரும்பாக்கம் ரோடு, அதுதான் அந்த 6 ஏக்கர். சோ இந்த 430ல இருக்கக்கூடிய நிலத்தை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, யாரோ ஒரு தாசில்தாரு அங்க வந்து இந்த சேகரன் ரியல் எஸ்டேட்ஸ் அவங்க பேர்ல தான் பூரா வருது. ஒரு நல்ல ஸ்கேல போட்டு ஒரு ஸ்கேல் எடுத்துட்டாங்க, ஒரு பென்சில் எடுத்துட்டாங்க, அழகா ஸ்கொயரா நீங்க இந்த 208ல பார்க்கலாம். சர்வே நம்பர் 446 மேல இருந்து ஆரம்பிச்சு எப்படி ஸ்கொயரா அழகா போட்டு லைன் வரைஞ்சு பள்ளிக்கரணை அந்த பெரும்பாக்கம் ரிசர்வ் ஃபாரஸ்ட பட்டா போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு பார்க்கலாம். சோ இதெல்லாம் இப்ப இன்னைக்கு மார்கன் பிரிகேட் கட்டக்கூடிய இந்த நிலம் வந்து பெரும்பாக்கம் ரிசர்வ் ஃபாரஸ்டோடைய நிலம். அதனாலதான் இதெல்லாம் ராம்சார் நிலத்திற்குள் கொண்டு வரப்படுகிறது இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இதுல ரெவென்யூ WRD டிபார்ட்மெண்ட் வந்து சொல்றாங்க, WRD டிபார்ட்மெண்ட் அவங்க இன்வால்வ்டு. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க தட்டி கழிக்கிறதுக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும் இது மார்ஷ்லேண்ட்னு. இது மார்ஷ்லேண்ட் பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க எதுக்கும் ரெவென்யூவை செக் பண்ணிக்கோங்க, இதுக்கு நாங்க பொறுப்பாக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு WRD 123rd பேஜ்ல நீங்க பார்க்கலாம்.
WRD இப்படி ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க. சோ WRD இதுல இந்த மாதிரி வந்து அவங்க பொறுப்பை தட்டி கழிக்கிறதுக்கு பாக்குறாங்க. சோ ரெவென்யூ வந்து இதை வந்து ஒழுங்கா சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து பள்ளிக்கரணை மாஸ்டர் ஒட்டி இருக்கக்கூடிய நிலம், இது ராம்சார் நிலம்னு அவங்க சொல்லியிருக்கலாம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க கிட்டே டேட்டா இருக்கு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட எப்படி போறாங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோனன்ட்டே போயிட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் DFO கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்கிறாரு. அவர் டிக்ளேர் பண்றாரு 65 மீட்டர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மார்ஷ்லாண்ட்ல இருந்து இருக்குன்னு சொல்லி ப்ராஜெக்ட் ப்ரொபோனன்ட் திரும்ப 1.28 கிலோமீட்டர்ல இருந்து 65 மீட்டருக்கு வந்துட்டாரு. வந்துட்டு ஃபாரஸ்ட் ஒரு ரிப்போர்ட் கொடுக்க சொல்றாரு. ஃபாரஸ்ட் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அது வந்து பேஜ் நம்பர் 132ல அதை பத்தி விவரிச்சிருக்கிறோம். அந்த 132ல அனெக்சர் பேஜ் நம்பர் 132ல அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்கன்னு அவங்களுடைய CR ரிப்போர்ட்ல விவரிச்சிருக்காங்க. சோ 65 மீட்டர்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த பேஜ் நம்பர்ல பார்க்கலாம். சோ இதுல வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இன்வால்வ்டு, என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இன்வால்வ்டு, CMDA இன்வால்வ்டு, WRD டிபார்ட்மெண்ட் இன்வால்வ்டு, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இன்வால்வ்டு. சோ இவங்க எல்லாரும் இதுல நான் என்ன சொல்றேன்னா இதுல யாராவது ஒரு IAS அதிகாரி இல்ல ஒரு அமைச்சர் நினைச்சிருந்தாங்கன்னா தடுத்து நிறுத்திருக்கலாம். எல்லாரும் நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருவர் இதை பாதுகாக்க வேண்டும், ஒருவர் சட்டப்படி நடந்திருந்தாங்கன்னா இதை நம்ம பாதுகாத்து தரணும். இதான் இன்னைக்கு சிச்சுவேஷன். What is the government regulations which bans construction inside Ramsar site? Other specifically it is page number 67. Specifically page number 67, which is Wetlands Conservation and Management Rules 2017. In the rules la section 3 la you can see page number 67 la wetlands categorized as wetlands of international importance under the Ramsar Convention is covered under this act. Applicability of rules la correct ah. Number 4, restrictions of activities in wetlands. அதுல நீங்க ஸ்ட்ரைட்டா பார்க்கலாம், the following activities shall be prohibited. 4.2 subsection 2 point number 6 க்கு வாங்க. Any construction of a permanent nature is prohibited basically. So no construction can be allowed within Ramsar site as per law. இது வந்து very very clear. இருக்கு, நிறைய இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து அந்த பெரும்பாக்கம் வந்து ஒரு பாட்டில் நெக். நீங்க வந்து அதற்கு எழுத்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கிளாசிக்கல் இன்ஸ்டிடியூட் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. எல்காட் கொடுத்துருக்காங்க. எல்காட் எல்லாம் கழுவெளியாக இருக்கக்கூடிய நிலம் தான் ஆக்சுவலா. சோ அதெல்லாம் ஒரு பாட்டில் நெக்கா மாறிடுச்சு. பட் இதை தாண்டி இப்போ ராம்சார் தளத்திற்குள் இருக்கு இல்லையா, நாங்க இந்த இதையே எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம்னா 2024ல we went there. அப்போ நாங்க போகும்பொழுது இந்த மழை பத்தி நாங்க ஆடிட் பண்ணும் பொழுது இவங்க பெருசு பெருசா ப்ளூ ஷீட் அடிச்சு மார்ஷ்லாண்டை ஒட்டி இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ளூ ஷீட் அடிச்சு அப்பொழுதுதான் நாங்க என்னடா இது மார்ஷ்லாண்டை ஒட்டி இருக்கேன்னு சொல்லி அப்பையில இருந்து தான் நாங்க எடுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த இஷ்யூவை எடுத்து நாங்க வந்து ஒவ்வொரு டாக்குமெண்டா எடுத்து பார்த்து அனலைஸ் பண்ணி தான் ஓஹோ இந்த மாதிரி ஒண்ணு இங்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது. அப்போ இந்த மாதிரியாக பல நீங்க சதர்ன் சைட் பெரும்பாக்கத்திலேயே சதர்ன் சைட் போனீங்கன்னா அங்க மெட்ரோ ரயில்கான கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஒண்ணு நடக்குது. அந்த ஹேண்ட் ஓவர் பண்ணுது. அந்த லேண்ட் எல்லாமும் ராம்சார் தளத்திற்குள் வரக்கூடிய லேண்ட். ஸோ இந்த மாதிரி பல நிலங்கள் இருக்கிறது. நாங்க வந்து இது ஒரு இன்ஃபேக்ட் ஏற்கனவே நாங்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல எப்படியெல்லாம் முறைகேடு நடந்ததுங்கிறது ஏற்கனவே ஒரு அடி வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். அதன்படி பல நிலங்கள் மோசடி நிலங்களாக அறிவிக்கப்பட்டு ரத்து செய்யப்பட்டது. அதுல ஒரு கேஸ்ல சார்ஜ் ஷீட் கூட போட்டிருக்கிறாங்க CCBல. ஸோ இப்பொழுது இரண்டாவதாக இந்த மாதிரி நம்ம அதை எடுத்து பண்றோம். இந்த மாதிரி நம்ம ஒரு சீரீஸ் இது இன்னும் நிறைய இருக்கிறது டெஃபினட்டா. நாங்க என்ன கேட்கிறோம்னா இதை நாங்க பண்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. மார்ஷ்லாண்ட் 534 நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஜிஓ இப்போ நாங்க அனெக்சர் 5ல நீங்க பாருங்க ஜிஓ போட்டிருக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து ஜிஓ போட்டு இது மார்ஷ்லாண்ட் அப்படின்னு சொல்லி 20 ஹெக்டர் சொல்லியிருக்கிறாங்கல்ல. இந்த லேண்டு நீங்க எல்லாரும் CMDA வெப்சைட்ல போய் இந்த லேண்ட் என்ன கிளாசிபிகேஷன் CMDAல இருக்குன்னு பாருங்க. இண்டஸ்ட்ரியல் ஜோன் வச்சிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் ஜோன் வச்சிருக்காங்க. மார்ஷ்லாண்ட ரெவென்யூவே மார்ஷ்லாண்ட் சொன்ன ஒரு லேண்ட இன்னி வரைக்கும் மார்ஷ்லாண்ட் சொல்லிட்டு இருக்கிற ஒரு லேண்ட CMDA இண்டஸ்ட்ரியல் ஜோன் வச்சிருக்காங்க. அப்போ சோ இந்த மாதிரியான இந்த இண்டஸ்ட்ரியல் ஜோன் வச்சா நீங்க அப்ரூவல் கொடுக்கிறது ஈஸி. இது வந்து வாட்டர் பாடி கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. நம்ம வந்து எதெல்லாம் ஆதாரங்கள் கிடைக்குதோ சேகரிக்க முடியுதோ அதை நம்ம வெளிக்கொண்டு வந்துட்டோம்.
சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட்ஸ் உடைய பங்களிப்புகள் இருக்கா? அவங்கள்ட்ட பெர்மிஷன்ஸ் வாங்குறது அந்த மாதிரி இருக்கா? இங்கே கூட ஏதாச்சும் அவங்களுடைய ரோல் எதுல இருக்கு அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் எஸ்சிஏசி அண்ட் சிஆ. ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க, இங்க இருந்து இந்த மெம்பர்ஸ் வந்து கமிட்டியில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அதை வந்து அப்ரூவ் செய்து அவங்க வந்து கெசட்ல வெளியிடுறாங்க. மற்றபடி இது போன்ற அப்ரூவலுக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிஆ அண்ட் எஸ்சிஏசிக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு வந்து நாங்க அதை வந்து மத்திய அரசாங்கத்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்க்கு அமைச்சிருக்கிறோம். இந்த புகார் வந்து மத்திய அரசாங்கத்துடைய என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்க்கு அமைச்சிருக்கிறோம். ஏன்னா அவர்களுடைய இன்ஃபேக்ட் ஒரு வாட்டி ரிசர்வ் ஃபாரஸ்ட் பள்ளிக்கரணை ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் ஒரு வாட்டி இங்க வந்து விசிட்ல மட்டும் போனார். ஸோ அவங்களுடைய ரோல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அது வந்து மானிட்டரிங்கா ஃபண்டா இல்ல வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸிகியூஷன் வந்து ஸ்டேட் தான் ரெஸ்பான்சிபிள். இப்போ ஈவன் ஃபாரஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ் தான் அவங்க. ஸோ அதனால வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸிகியூஷன் இவங்க இருக்கிறாங்க. பட் அதர் தேன் தட் அவங்களுடைய ரோல் என்ன, ஃபண்டில் வருது, இப்போ ஏற்கனவே 200 crores இந்த ராம்சாருக்கு அலோகேட் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் மீட் எடுக்க போறோம்லாம் சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி திட்டங்கள் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் அவங்க கட்டுறதுக்கு அவர்களுக்கு செலவாகக்கூடிய தொகை 450 கோடி ரூபாய். அவர்கள் விற்று இதில் வந்து பிளாட்டாக அவர்கள் ஏர்ன் பண்ண போற அமௌண்ட் 2000, more than 2000 crores. 2000 crores is a very conservative amount I'm saying. ஸோ கண்டிப்பாக இதுல என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்க்கு பிளான் அப்ரூவலுக்கு நான் தான் சொல்றேன்ல, ஏற்கனவே நம்ம வந்து 2015 ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ்ல அதுவும் இதே போல 1200-300 யூனிட் தான். அதற்கு அமைச்சர் மட்டும் வாங்கின லஞ்சம் 29 கோடி ரூபாய். அதுல இப்போ எஃப்ஐஆர் போட்டு இடி போய் பிடிக்கவும் பிடிச்சிருக்காங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் மேல. நீங்க அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ரீசெண்டா பின்னி இதுல வந்து 50 கோடி ரூபாய் அவங்க வந்து லஞ்சமாக பணமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு எஃப்ஐஆர் போட்டாங்க. ஸோ அந்த பின்னி பக்கத்துல இருக்கிற அந்த உள்ள இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கண்டிப்பாக இதில் 100 கோடி ரூபாய் லஞ்சமாக மட்டும் புரண்டிருக்கும். ஸோ இதுல வந்து இந்த துறையில இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் முதல் கீழே இருக்கிறதுல இருந்து உயர் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் வரை கண்டிப்பாக இந்த லஞ்சத்தில் மிகப்பெரிய பயனடைந்திருப்பார்கள். அப்ப அதை வந்து அவர்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணும். இந்த இன்வெஸ்டிகேஷன் அதனாலதான் இட் ஹாஸ் டு பி கரப்ஷன் இன்வெஸ்டிகேஷன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு வயலேஷன் ஆஃப் லா, இட் ஹாஸ் டு பி கரப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது நம்ம அதனால தான் சொல்றோம். இல்ல பசுமை தீர்ப்பாயம் இந்த என்விரான்மெண்டல் கிளியரன்ஸை ரத்து செய்ய வேண்டும், பிளான் அப்ரூவலை ரத்து செய்ய வேண்டும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த ராம்சார் தளம் மீட்டெடுக்கப்பட வேண்டும். அது இன்ஃபேக்ட் ராம்சார் தளத்துல ஸ்டேட் வெட்லாண்ட் அத்தாரிட்டியோடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேலையே என்னன்னா அந்த ராம்சார் தளத்தை மீட்டெடுப்பது. ஸோ என்ஜிடி வந்து ஸ்டேட் வெட்லாண்ட் அத்தாரிட்டியை மஸ்ட் மேக் தெம் அக்கௌண்டபிள். நீங்க ஏன் இதை வந்து இந்த மாதிரி ஒரு அப்ரூவலை வந்து அலோவ் பண்ணியிருக்கிறீங்கன்னு கேட்டு இதை ரத்து பண்ணிட்டு உடனடியாக அதை மீட்டெடுப்பதற்கான வேலைகளை அவர்கள் செய்ய வேண்டும். ரெண்டாவது அக்கௌண்டபிலிட்டி. தப்பு செஞ்சாங்க, நாங்க வந்து அதை வந்து கேன்சல் மட்டும் பண்ணிட்டோம்னா அது பத்தாது, திரும்ப திரும்ப தப்பு பண்ணுவாங்க. ஏன்னா மாற்றுறது 10ல் 1 தான் மாட்டுவாங்க, இல்ல 100ல் 1 தான் மாட்டுவாங்க. நீங்க எப்போ அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்றீங்களோ அன்னைக்கு தான் மிச்சவங்க பண்றதுக்கு பயப்படுவாங்க. ஸோ அக்கௌண்டபிலிட்டி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இதுல வந்து அகைன் இதுதான் நம்ம வந்து ஒவ்வொரு புகார்லையும் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் யார் இந்த ஊழலை செய்தார்களோ இல்ல யார் இந்த ஊழல்கள்ல ஈடுபட்ட துறைகளாக இருக்கிறாங்களோ அவங்க கிட்டேயே போய் தான் கதவு தட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு அதை தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். பட் இது பப்ளிக்கும் தெரியணும். நாங்க இன்ஃபேக்ட் பப்ளிக்கும் இதுல அப்பீல் பண்றது ரொம்ப முக்கியமா என்னன்னா, தயவு செய்து இங்கெல்லாம் வீடு வாங்காது. இந்த அவேர்னஸையும் நம்ம கிரியேட் பண்ணணும். இது ராம்சார் தளத்துக்குள்ள இருக்கு. இப்ப 20% பணம் வாங்கிட்டு இருக்காங்க, நீங்க போய் 20% பணத்தை போடாதீங்க. ஏன்னா இது ஒரு ராம்சார் தளத்துக்குள்ள இருக்கக்கூடிய நிலம். நாளைக்கு நீங்களும் வெள்ளத்துல முடிஞ்ச பின்னாடி இருக்கக்கூடிய பிளாட் காரங்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க ஒவ்வொரு வெள்ளத்துக்கும் எப்படி வந்து கார் பார்க்கிங் வரைக்கும் உள்ள வந்துட்டு இருக்குது.
ரெண்டாவது, அந்த பிளாட்ல இருக்கிறவங்க மட்டும் பாதிக்கப்பட போறது இல்லை. இந்த பிளாட்ல 8000 பேர் இருக்க போறாங்க. 8000 பேர் இருக்கிறதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க. அப்ப 8000 பேர் இங்க கொண்டு வர போறாங்கன்னா, அவ்வளவு கான்கிரீட் கொட்டி இவ்வளவு பெரிய பில்டிங் எழுப்ப போறாங்கன்னா, அதுல தேங்க வேண்டிய ஃப்ளட் வாட்டர், மழை தண்ணீர் எங்கு போகும்? அந்த நிலத்தின் வந்து ராம்சார் வெட்லாண்டா ஏன் மெயின்டைன் பண்றோம்? அந்த நிலத்துல தண்ணீர் தேங்கும். அதுதான் அதோடைய அடிப்படையே. அப்ப அந்த தண்ணீர் எங்க போகும்? 15 ஏக்கர்ல இருக்கக்கூடிய தண்ணீர் இது வெள்ளமாக மாறும். சோ இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வெள்ளங்களுக்கு நேரடியான காரணம் இது. சார், இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் முன்முடிவு செய்யப்பட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனிஸ் தான் வந்து கையெழுத்து போட்டுருப்பாங்களா? இது வந்து கையெழுத்து போட்டதுக்கு பிறகு இந்த அலிகேஷன் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கையெழுத்து போடுறாங்க ஐயா இந்த ஈவெண்ட் வச்சு, அப்ப அதுலயே வந்து ஒரு முறைகேடா கொண்டு போறோம் அப்படின்றது முன்னாடியே முடிவு பண்ணி பண்றாங்க. உதாரணத்துக்கு ஜூலை 2022 பிரிகேட் நிறுவனம் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்படுவது 2024. சோ அவங்க அப்ளை பண்ணிட்டாங்க, பெண்டிங்ல இருக்கு, அப்ரூவ் ஆக மாட்டேங்குது. சோ இத வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படிங்கிற பாணியில ஒரு ராம்சார் நல்லது. இப்போ நீங்க இந்த மாதிரி புரிந்துணர்வு ஒப்பந்தம் 2000 கோடி ரூபாய் சோழிங்கநல்லூர்ல பண்ண போறீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் கேட்கணும்ல, எங்க அந்த லேண்ட் இருக்கு? 15 ஏக்கருக்கு எங்க லேண்ட் இருக்கு? நீங்க பண்ண போறேன்னு சொல்றீங்களா, அதுக்கான லேண்ட் எங்க இருக்குன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? அப்ப இது வந்து அடிப்படை ஆக்சுவலா. சோ இதுல இருந்து தான் நம்ம வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, இந்த MOU அப்படிங்கிறது ஒரு ஷேமா தான் நமக்கு வந்து இதுல தெரியுது, கண்துடைப்பா தான் தெரியுது. நீங்க வந்து ஒரு ஏன்னா MOU அப்படிங்கிறத பயன்படுத்தி மேலும் இதில் அழுத்தம் கொடுப்பதற்கான வேலை நடந்திருக்கு இந்த அப்ரூவல். அதுதான் இந்த அப்ரூவல்ல முக்கியமாக நடந்திருப்பதாக எங்களுக்கு தகவல்கள் தெரிகிறது. நீங்க சொன்னீங்க 3 நாள்ல பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு. வேற எந்த திட்டங்களுக்கு இந்த 3 நாள் பர்மிஷன்ல ஒரு ஃபைலை கிளியர் பண்றதோ அல்லது ஒரு என்டையர் அலோகேஷன் வந்து பண்றதோ எப்படி சாத்தியம்? அது நிறுவனங்கள் அந்த அளவுக்கு வேகமாக செயல்படுறது ஏன்? அது அரசாங்கம் 2 விஷயத்துல வேகமாக செயல்படும். ஒண்ணு, இது போல மிகப்பெரிய கார்பரேட்டுகளுக்கு கிட்ட இந்த மாதிரி சட்டத்தை மீறி உடனடியாக அனுமதி கொடுப்பதற்கு 3 நாட்கள்ல பண்ணோம். இல்லை, இதை பற்றி பேசிய நம் மீது வழக்கு போடுவது 1 நாள்ல கூட பண்ணுவாங்க, பேசணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கிறோம் அப்படிங்கிறதுக்காக. சோ இந்த 2 விஷயங்கள்ல தான் அரசு வந்து வேகத்தை காட்டி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வேற எந்த இடத்துலயுமே ஒரு காமன் மேனுக்கு போனா எவ்வளவு டிலே? 1.5 வருஷம் ஆச்சு. இவருக்கே 1.5 வருஷம் ஆச்சு. லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு 1.5 வருஷம் ஆச்சு. அந்த மாதிரிதான் இன்றைய நிலை ஒரு காமன் மேனுக்கு. ஆனால் அவர்களுக்கு 3 நாள். நிறைய இடங்கள்ல இப்ப நீங்க வந்து அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி NGT ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க சமீபத்துல. என்ன போட்டிருக்காங்கன்னா, ராம்சார் தளத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் வரை கட்டுமானம் வந்து மேற்கொள்ளக்கூடாது, இனிமேல் மேற்கொள்ளக்கூடாது. இது முன்னாடியே கொடுத்துட்டாங்க, இனிமேல் மேற்கொள்ளக்கூடாது. அது எதுக்காக வருது அப்படின்னா, இப்போ நீங்க இதுக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா காசா கிராண்ட் பெருசா ஒண்ணு கட்டுறாங்க. காசா கிராண்ட் வந்து அந்த இடத்துல கட்டிட்டு இருக்கிறாங்க. சோ காசா கிராண்டோடைய லேண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, இட் வாஸ் ஒரிஜினலி பார்ட் ஆஃப் பெரும்பாக்கம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். நான் சொன்ன அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ள வருது. ஆனால் ராம்சார்க்குள்ள வரல. அவர்கள் கட்டக்கூடிய அந்த சர்வே நம்பர் வந்து ராம்சார்க்குள்ள வரல. சோ ராம்சார்க்குள்ள வராததுனால அது அவங்க எஸ்கேப் ஆயிருக்கிறாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் இதில் கோர்ட் கேட்டது என்னன்னா, ராம்சார் நிலத்திலிருந்து பஃபர் ஜோன் எவ்வளவு இருக்கணும்? ராம்சார் நிலத்துக்கு ஒட்டி இருக்கிற லேண்ட் கொடுக்கலாமா? இது ராம்சார்க்குள்ளேயே இருக்கிற லேண்ட், இது கொடுத்திருக்காங்க. NGT என்ன கேட்டிருக்காங்கன்னா, ராம்சார் நிலத்திலிருந்து எவ்வளவு மீட்டர் தூரத்திற்கு நீங்கள் அனுமதி கொடுக்காமல் பாதுகாக்கணும், ஹைரைஸ் பில்டிங்ஸ் எல்லாம் கொடுக்காம பாதுகாக்கணும்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அதுல கேரியர் அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்து 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பண்ணணும்னு சொல்லிட்டு 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இப்ப டெம்பரரியா பண்ணிட்டு, இது வந்து ஒரு பிக்ஸ்டு ஃபார்முலாவா இருக்க முடியாது, அது ஹைட்ராலஜியை பயன்படுத்தி அந்தந்த இடங்களுக்கு அந்த மீட்டர் மாறும், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஜோன் மாறும் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஜோன் தயாராகும் வரை இப்பொழுதுக்கு 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த ஒரு பேக்ரவுண்ட்ல தான் what we have to see is that இந்த கேஸ் அவ்வளவு அப்பட்டமான கேஸ். இது வந்து ராம்சாருக்கு வெளியே இருக்கக்கூடிய நிலம் கிடையாது, வெளியே இருக்கக்கூடிய நிலத்திற்கே கொடுக்க கூடாது என்று கோர்ட் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய வேலையில
ராம்சார் நிலத்திற்கு உள்ளேயே அனுமதி எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதா இந்த கேஸ். இப்போ இந்த மாதிரி பகுதிகளில் வந்து வீடு வாங்கி இருக்கிறவங்க கேரளால வந்து மரடு மாதிரி ஏரியால வந்து பில்டிங் இல்லீகல் ஆக்குபென்சி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இல்லீகல் இதை டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா இப்போ அந்த அங்க பிளாட் வாங்குறவங்க அவங்களோட சிச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்கும், ஹவு கேர் அதான் இது நாங்க மக்களுக்குமே நாங்க சொல்லக்கூடியது என்னன்னா, நீங்க வீடு வாங்குவதற்கு முன்பு இப்பொழுது நீங்களே ஆய்வு செய்ய முடியும். இணையதளத்துல உங்களாலேயே ஆய்வு செய்ய முடியும். நீங்க நினைச்சீங்கன்னா டிஎன்ஜிஐஎஸ் வெப்சைட்ல என்னென்ன சர்வே நம்பர் எங்கெங்க இருக்குங்கிறது பார்க்க முடியும். நீங்க ரெவென்யூல அந்த லேண்ட் வந்து என்னவா இன்னைக்கு இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியும். இதற்கு முன்பு என்னவாக இருந்தது அப்படிங்கிறது யூடிஆர் 1911 அந்த ரெஜிஸ்டர் எடுத்துதான் நம்ம வந்து பார்க்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் இதுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு ஒரு வகையில அரசாங்கம் வந்து நம்மளுடைய ஒரு நம்பிக்கையின் பாதுகாவலராகத்தான் இன்னைக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும், நம்மளுடைய நிலங்களை அவர்கள் பாதுகாப்பார்கள் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் அடிப்படையில தான் அவங்கள்ட்ட கொடுத்து வச்சிருக்கிறோம் பொது நிலங்களை. ஆனால் அவர்கள் அப்பட்டமாக இந்த ட்ரஸ்டை மீறி, நம்பிக்கையை மீறி இப்படி செயல்படும் பொழுது சிட்டிசன்ஸ்க்கு என்ன வழி இருக்கு? 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு, இது போன்ற தவறு நடக்கும் பொழுது நாம் கேள்விகள் கேட்பது. இரண்டாவது, நீங்கள் இது போன்ற வீடுகள் வாங்க போறீங்க, இது பண்ண போறீங்கன்னா நீங்க ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல சொல்லிட்டாங்க, இங்க சொல்லிட்டாங்க, அங்க சொல்லிட்டாங்கன்னு பார்க்காம நீங்களும் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இன்று இருக்கிறது. இல்லை என்றால் நாளைக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு நிலத்துல கொண்டு போய், இப்போ இன்னைக்கே வந்து 20% இன்னைக்கு கட்டுங்க, அப்புறம் கட்டி முடிச்ச அப்புறம் மீதி 80% கட்டுங்கன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபவுண்டேஷனே இப்பதான் போடுறாங்க. ஆனா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு ஆல்ரெடி பணம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாளைக்கு இதோட என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் ரத்தாகும். நான் வந்து we have to cancel at any cost. இதோட என்விரான்மெண்டல் கிளியரன்ஸா இருக்கட்டும், இதோடைய பிளான் அப்ரூவலா இருக்கட்டும், ரத்தாகும். அப்போ அந்த மாதிரி ஆகும் பொழுது சில பாதிக்கப்படலாம். அதனாலதான் நாங்க வந்து இது ஒரு அவேர்னஸ் ஆகும். அட்லீஸ்ட் இனிமே யாராவது இது வரைக்கும் பணம் கட்டியிருந்தீங்கன்னா நீங்க போய் திரும்ப வாங்குங்க அந்த 20%. ஒருவேளை இந்த இடத்துல வாங்கலாம்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. இந்த போன்ற இடங்கள்ல செக் பண்ணிட்டு, பெரும்பாக்கம், பள்ளிக்கரணை, இந்த மாதிரி இடங்கள்ல அது மார்ஷ்லேண்டோடைய பார்ட்டா இல்லையாங்கிறத, ராம்சாருடைய பார்ட்டா இல்லையாங்கிறத செக் பண்ணிட்டு அதற்கு பிறகு பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். அவங்க வந்து இட்ஸ் a huge ரியல் எஸ்டேட் ஃபர்ம். அவங்க பேஸ்ட் அவுட் ஆஃப் பெங்களூர். அவங்க வந்து பல ஆண்டுகளாக ரியல் எஸ்டேட்ல பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணா சாலையில கூட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் 7-8 crores சொல்றாங்க ஒரு அபார்ட்மெண்ட். அந்த மாதிரி ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் ஜெயண்டாக இருந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் தெரியல. இல்ல, இந்த மழை காலம் வந்தவுடன் இந்த மாதிரி ஒரு ஆய்வுக்கு வரோம். நாங்க வந்து அந்த இடத்துல தண்ணி ஓடுதா இல்லையான்னு பாக்குற ஆய்வு எந்த வகையில உண்மையிலேயே மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். உண்மையிலேயே செய்ய வேண்டியது, இப்ப துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உண்மையிலேயே செய்ய வேண்டியது, கடந்த முறை அவர் வந்து வெள்ளத்திற்கு வந்து நடுராத்திரியில் வரும் பொழுது நான் இந்த நீர்நிலைகள் எல்லாம் மீட்டெடுப்போம், நாங்க இதெல்லாம் வந்து பார்த்தெல்லாம் கிளியர் பண்ணுவோம், சேனல் எல்லாம் பண்ணுவோம்னு சொன்னாரு. அதற்கு பிறகு திரும்ப இப்பதான் பாக்குறோம். அப்போ கேள்வி என்னன்னா, நீங்க இந்த இடைப்பட்ட காலத்துல பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் போன்ற பகுதிகளை மீட்டெடுப்பதற்கான என்ன வேலையை செஞ்சீங்க? நீ ரொம்ப முக்கியமாக அமைச்சர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலையே அதுதான். துறை ரீதியாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்ல இவர் முதலமைச்சர் அண்ட் துணை முதலமைச்சராக இருக்கட்டும், இவர்கள் செய்ய வேண்டியது அதுதான். அப்போ இவர்கள் இன்று செய்யக்கூடியது வெறும் ஒரு PR ஒர்க்காக மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அது வந்து as and when we get proof நம்ம வந்து இந்த மாதிரி வெளிக்கொண்டு வரோம். தெரியல, அந்த மாதிரி நம்ம செக் பண்ணாதான் பார்க்க முடியும். அதான் இதுல வந்து என்னன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப அதிக அளவுல நடந்துட்டு இருக்கு அங்கங்க. இப்போ உதாரணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட வந்து சொன்னாங்க, ராசிபுரத்தில் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஏரிக்குள்ள தான் கட்டுறாங்க, இங்க செங்கல்பட்டுல ஏரிக்குள்ள தான் கட்டுறாங்க. சரி, கவர்மெண்ட் வந்து நிறைய இடங்கள்ல கவர்மெண்ட் ஒரு மேஜர் என்க்ரோச்சராக இருக்கிறாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், செம்மஞ்சேரி காவல் நிலையம்
ஏரிக்குள்ள அந்த செம்மஞ்சேரி ஏரிக்குள்ள கட்ட ஆரம்பிக்கும் பொழுது நம்ம புகார் கொடுத்தோம். புகார் கொடுத்ததற்காக எங்க மேல எஃப்ஐஆர் போடப்பட்டது ஏரிக்குள்ள இருக்குன்னு. இன்று நாங்கள் அது புகார் கொடுத்து நீதிமன்றத்தை நாடி 6 வருடங்கள் ஆகிறது. நீதிமன்றத்துல அது அவங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு ஸ்டே கொடுத்திருக்கிறாங்க. இன்று வரை நீதிமன்றத்துல எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம், அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. இப்போ கூட நீதிபதி வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நீங்க ஆல்டர்னேட் லேண்ட் பாருங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் கவர்மெண்டோடைய என்க்ரோச்மெண்ட் வரும்பொழுது நீதிமன்றங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன்.